அக்டோபர் 26 கேள்வி நேரம். கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. எனது கேள்விகள் அனைத்துக்கும் திருப்தியான பதில் பெற்றுக்கொண்ட பின்னரே நான் மீட்கப்படுவேன் என்று சொல்பவர்கள் மீட்கப்படுவது அரிது. ஏனெனில் வெறும் தலையறிவு ஒருவரை மீட்டுவிடாது. மின்சாரத்தை பற்றி முழுவதும் விளங்கியபின்தான் மின்விளக்கை பயன்படுத்துவேன் என்று சொல்வது மதியினம் அல்லவா? பொதுவாக கேட்கப்படும் கேள்விகளுக்கும் சாக்கு போக்குகளுக்கும் இதோ திருமறையிலிருந்து விடைகள். எனது மார்க்கம் எனக்கு போதாதா? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள். மத்தேயு 18:3. நான் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் முடிந்த அளவு நன்மையே செய்து வந்தால் போதாதா? நீங்கள் மனிதர் முன்பாக உங்களை நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். லூக்கா 16:15. ஒருவன் சட்டம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். யாக்கோபு 2:10. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். 1 யோவான் 1:8. அன்புள்ள கடவுள் எவரையும் நரகத்திற்கு அனுப்புவாரோ? இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். மத்தேயு 7:13. மீட்கப்பட்டுள்ளேன் என்று வேடம் போடுகிறவர்களை விட என்னைப் போல சும்மா இருந்து விடுவது நலமன்றோ? கடவுள் அவனவனுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு பதிலளிப்பார். கடவுளிடம் பாரபட்சமில்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு கடவுள் மனிதருக்குள் மறைந்திருப்பவற்றிற்கு தீர்ப்பளிக்கும் நாளில் இது விளங்கும். ரோமர் 2:5, 6, 11, 16 வசனங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதல்ல. என்னால் மன்னிக்க முடியாதவர்கள், விட முடியாத பழக்கங்கள் ஏராளம் உள்ளனவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேலேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் உள்ளது என்று இயேசு அழைக்கிறார். மத்தேயு 11:28-30 வரை. கடவுள் தாம் விரும்புகிற நேரத்தில் என்னை மீட்க மாட்டாரோ? இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். 2 கொரிந்தியர் 6:2. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சகோதரி சாரா நவரோஜ்.